Hello my dear students, welcome back. இன்னைக்கு நம்ம கிளாஸ் 10 NCERT ஹிஸ்ட்ரியோடைய சாப்டர் 1 The Rise of Nationalism in Europe தான் பார்க்க போகிறோம். நான் போன வீடியோவில் கேட்ட கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண அஜய் நிலவனுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். வெல் டன் அஜய் நிலவன். இந்த சாப்டருடைய ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பெயிண்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெயிண்டிங்கை பற்றி தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேஜில் இருந்து 1 மார்க் அண்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சில டேர்ம்ஸோட டெஃபினேஷன்ஸ் 2 மார்க்ஸில் கேட்கலாம். ஃபெட்ரிக் சோரியோங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் ஆர்டிஸ்ட் 1848 4 சீரீஸ் கொண்டுள்ள ஒரு பெயிண்டிங்ஸை வரைகிறாரு. அண்ட் மேலும் இவர் வரைந்த இந்த பெயிண்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா A World Made Up of Democratic and Social Republic, அதாவது ஒரு ஜனநாயகம் மற்றும் சமூக குடியரசு நாடுகளால் ஆன ஒரு உலகத்தை பற்றி இருக்கும் இவருடைய கனவை இவருடைய பெயிண்டிங்ஸ் மூலமா வரைந்து காட்சிப்படுத்தி பார்க்குறாரு, அதாவது விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாரு. இது எதனால இவருடைய கனவாக இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம யூரோப்பில் கிரீஸ், ஜெர்மனி, இட்டாலி அப்படின்னு பல நாடுகளை பார்க்குறோம். அதாவது ஃபெட்ரிக் சோரியோ இந்த பெயிண்டிங்ஸை வரைஞ்ச இந்த காலகட்டத்தில், அதாவது 1848 ஜெர்மனி, இட்டாலி மாதிரியான கண்ட்ரிஸ் எக்ஸிஸ்ட் பண்ணவே இல்லை. அண்ட் அவங்க மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் அப்படின்னு ஒன்று எக்ஸிஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருந்ததுனால ராஜாக்களுடைய கையில் தான் பவர்ஸ்லாம் இருந்தது. அண்ட் ராஜாக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த மக்கள் இருந்தாங்க. அரசர்களுடைய கட்டுப்பாட்டில் இந்த மக்கள் இருந்ததுனால இந்த மக்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடைச்சது கிடையாது. இதனால தான் ஃபெட்ரிக் சோரியோக்கு ஒரு ஜனநாயகம் மற்றும் குடியரசு நாடுகளாலான ஒரு உலகம் ஒரு கனவா இருக்குது. அதை அவருடைய ஓவியங்கள் மூலமா காட்சிப்படுத்தி பார்க்குறாரு. அண்ட் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபெட்ரிக் சோரியோ 4 சீரீஸ் கொண்டுள்ள பெயிண்டிங்கை வரைகிறாரு. அதில் ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் தான் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெயிண்டிங்க்கு பேர் தான் த பேக்ட் பிட்வீன் நேஷன்ஸ், அதாவது நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம். பேக்ட் அப்படின்னா ஒப்பந்தம். இங்கே இந்த பெயிண்டிங்ஸை பிரிண்ட் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெயிண்டிங்கை இவங்க ஃபர்ஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் பிரிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட ஊர்வலத்தில் மக்கள் அணிவகுத்து போயிட்டுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா யூரோப் அண்ட் அமெரிக்காவை சேர்ந்தவங்களா இருக்காங்க. அண்ட் இந்த ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் விமென் இருக்காங்க, ஆஃப் ஆல் ஏஜஸ் அண்ட் சோஷியல் கிளாஸஸ், வெவ்வேறு வயதினரும் அண்ட் டிஃப்ரெண்ட் சோஷியல் கிளாஸஸ். இங்கே சோஷியல் கிளாஸஸை ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலத்தில் மக்களை பணக்காரர்கள் அண்ட் ஏழைகள் அப்படிங்கிற ரிச் அண்ட் புவர் கேட்டகரி பேசிஸில் பிரிச்சிருந்தாங்க. அண்ட் எல்லாரையுமே அரசாங்கம் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணவே இல்லை. பணக்காரவங்களாக இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அதிகமாக கிடைச்சது, அண்ட் ஏழைகளுக்கு அந்த சலுகைகள் கிடைக்கவே இல்லை. ஸோ இதனால தான் மென் அண்ட் விமென் ஆஃப் ஆல் ஏஜஸ் அண்ட் சோஷியல் கிளாஸஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்ச்சிங் இன் long train and offering homage to the Statue of Liberty as they pass by. அண்ட் இந்த ஊர்வலத்தில் எல்லா சோஷியல் கிளாஸஸை சேர்ந்தவங்களும் ஈக்குவலாக பங்கேற்று போயிட்டுருக்காங்க. அண்ட் இவங்க இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை கிராஸ் பண்ணும்போது they are offering homage. homage அப்படின்னா மரியாதை செலுத்துகிறாங்க. Artist of the time of French Revolution personified liberty as a female figure. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்போ லிபர்ட்டியை ஒரு பெண் உருவமாக தான் கலைஞர்கள் வெளிப்படுத்துனாங்க. ஸோ லிபர்ட்டி அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் அன்னெசரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், தேவையற்ற கட்டுப்பாட்டுகளிலிருந்து நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கிறது, அதாவது சுதந்திரம் கிடைக்கிறது. அண்ட் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி ஒரு கையில் த டார்ச் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் பிடிச்சிருக்காங்க. அண்ட் இன்னொரு கையில் த சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மேன் பிடிச்சிருக்காங்க. ஸோ சார்ட்டர் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ், அண்ட் சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் மென் அப்படின்னா அந்த நாட்டு மக்களுக்கு இருக்கிற உரிமைகளை பற்றின டாக்குமெண்ட்ஸ். பேசிக்கலி இது ஒரு கான்ஸ்டியூஷன் புக் மாதிரி தான். And on the earth in the foreground of the image lies the shattered remains of the symbols of absolutist institution. And இங்கே தரையில் பார்த்தீங்கன்னா உடைந்த கிரீடங்களுடைய படத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் இங்கே போயிட்டுருக்கிற மக்கள் எல்லாரும் ஆப்சல்யூட்டிஸ்ட் இன்ஸ்டிடியூஷனை கம்ப்ளீட்டாகவே அபாலிஷ் பண்ணது இந்த உடைந்த கிரீடங்கள் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க. ஆப்சல்யூட்டிஸ்ட் இங்கே ஒரு முக்கியமான டேர்ம். லிட்ரலி அ கவர்மெண்ட் ஆர் சிஸ்டம் ஆஃப் ரூல் தட் ஹேஸ் நோ ரீஸ்ட்ரெயின்ஸ் ஆன் த பவர்ஸ் எக்ஸசைஸ்ட். பேசிக்லி இது ஒரு மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். மக்களுக்கு அவங்களுடைய தேசத்தில் எந்தவித உரிமையும் இல்லாதது, அண்ட் மக்களால் அவங்க விருப்பப்படி அவங்க எதையுமே செய்ய முடியாத ஒரு கவர்மெண்ட் தான் ஆப்சல்யூட்டிஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். தி டேர்ம் ரெஃபர்ஸ் டு அ ஃபார்ம் ஆஃப் மொனார்கியல் கவர்மெண்ட் தட் வாஸ் சென்ட்ரலைஸ்ட், மிலிட்டரைஸ்ட் அண்ட் ரிப்ரெசிவ். ரிப்ரெசிவ் அப்படின்னா அடக்கு முறை. ரிப்ரெசிவ் அப்படின்னா குடிமக்களுடைய குரல்களை அடக்கி வைக்கிறது. In Sorio's utopian vision, the peoples of the world are grouped as distinct nations identified through their flags and national costume. இங்கே சோரியோட விஷனை உட்டோப்பியன் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது கற்பனவாத பார்வை.
நிஜத்தில் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை வந்து கற்பனை பண்ணி பார்க்குறது தான் வந்து உட்டோப்பியன் விஷயம்னு சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஜனநாயக நாடு, மக்கள் தன்னுடைய லீடர்ஸை எலெக்ட் பண்ணுற நாடு, மக்களால் ஆளப்படுற ஒரு நாடு, மக்களுக்கு எல்லா சுதந்திரமும் இருக்கிற ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம் இந்த பெயிண்டிங் வரைந்த காலகட்டத்தில் எக்ஸிஸ்ட் பண்ணாததுனால சோரியோட இந்த விஷனை வந்து உட்டோப்பியன் விஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா மக்கள் தனித்துவமான நாடுகளாக தொகுக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுடைய தேசிய கொடியை பிடிச்சிருக்காங்க மற்றும் அவங்களுடைய தேசிய உடைகளை அணிந்திருக்காங்க. Leading the procession way past the Statue of Liberty are the United States and Switzerland. ஸோ இந்த ஊர்வலத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய இந்த 2 நாடுகளும் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை ஏற்கனவே கடந்து போயிட்டாங்க. அதாவது அவங்க மொனார்கியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை அபாலிஷ் பண்ணிவிட்டு அவங்க லிபர்ட்டி வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு, அவங்க நேஷன் ஸ்டேட்ஸாகவே மாறிட்டாங்க. நேஷன் ஸ்டேட்ஸ்னால் என்னங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் அப்புறமா சொல்கிறேன். அமெரிக்கா அண்ட் சுவிட்சர்லாண்டை தொடங்கி இப்போ ஃப்ரான்ஸ் நாட்டு மக்கள் வராங்க. இவங்க வந்து இவங்களோட ட்ரை கலர் ஃப்ளாகை பிடிச்சிருக்காங்க அண்ட் இவங்க இப்போ தான் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டு மக்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அடுத்ததாக ஃப்ரான்ஸ் நாட்டை தொடர்ந்து ஜெர்மனி நாட்டு மக்கள் வராங்க. இவங்க வந்து இவங்களுடைய தேசிய கொடி அதாவது பிளாக், ரெட் அண்ட் கோல்ட் ஃப்ளாகை பிடிச்சிருக்காங்க. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஃபெட்ரிக் சோரியோ இந்த ஓவியம் வரைந்த இந்த காலகட்டத்தில் ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு நாடு எக்ஸிஸ்ட் பண்ணவே இல்லை. ஸோ ஜெர்மன் மொழி பேசுகிற மக்கள் வாழ்ந்த அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து ஜெர்மன் ரீஜன் அப்படின்னு அழைக்கப்பட்டது. ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு தனி இண்டிபெண்டன்ட் நேஷன் 1848ல் ஃபெட்ரிக் சோரியோ இந்த ஓவியம் வரைந்த காலகட்டத்தில் இருந்ததே கிடையாது. அண்ட் இந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மொழி பேசுகிற மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளும் மொனார்கியை அபாலிஷ் பண்ணிட்டு ஒரு நேஷன் ஸ்டேட்டாக மாறணும், நமக்கும் ஒரு டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லிபரல் ஹோப்ஸோட இந்த ஊர்வலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ ஜெர்மன் மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு டெமோக்ராட்டிக் கான்ஸ்டியூஷனுக்கு கீழே ஒரு நேஷன் ஸ்டேட்டாக ஒன்றிணைந்து இருக்கிறது தான் வந்து ஃபெட்ரிக் சோரியோ அப்போவே காட்சிப்படுத்தி பார்த்துருக்காரு. அடுத்ததாக ஜெர்மன் மக்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆஃப் ஆஸ்ட்ரியா, த கிங்டம் ஆஃப் 2 சிசிலிஸ், லொம்பார்டி, போலாண்ட், இங்கிலாந்து, அயர்லாந்து, ஹங்கேரி அண்ட் ரஷ்யா நாட்டு மக்கள் வந்துட்டு இருக்காங்க. And from the heavens above Christ, saints and angels gaze upon the scene. ஸோ சொர்க்கத்தில் இருந்து ஜீசஸ் கிரைஸ்ட் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் இதன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கு இடையே சகோதரத்துவம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அதாவது ஃப்ராட்டர்னிட்டி இருக்குது. நம்ம எந்த நாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரே கடவுளுக்கு சொந்தமானவங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ 19th செஞ்சுரியில் யூரோப்பில் நேஷனலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அதாவது தேசியவாதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எப்படி வெளிவந்தது, எப்படி யூரோப்பில் இருந்த மல்டிநேஷ்னல் டைனஸ்டிக் எம்பையர்ஸ்லாம் வந்து நேஷன் ஸ்டேட்டாக மாறுச்சு, எப்படி தேசிய அரசாக மாறுச்சு, எப்படி எம்பையர்ஸ் அதாவது பேரரசுகள்லாம் வந்து எப்படி தனி நாடாக மாறின அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். The concept and practices of modern state in which a centralized power exercised sovereign control over a clearly defined territory had been developing over a long period of time. ஒரு நாடு, அந்த நாட்டு மக்களை வந்து ரூல் பண்ணுற அதிகாரம் ஒரே ஒரு நபரிடம் இருக்கிறது தான் வந்து மாடர்ன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கிங்ஸோட கட்டுப்பாட்டில் தான் அந்த நாடு, அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே இருப்பாங்க. அண்ட் யூரோப்பில் வந்து இந்த மாதிரி மாடர்ன் ஸ்டேட்ஸ் தான் ரொம்ப காலமாக இருந்துட்டு இருந்திருக்கு. பட் a nation state was one in which the majority of its citizens and not only its rulers come to develop a sense of common identity and shared history or descent. பட் நேஷன் ஸ்டேட்னா என்ன அப்படின்னா, அந்த நாட்டு அரசர்கள் மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு குடிமக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு காமன் ஐடென்டிட்டியை வந்து டெவலப் பண்ணுறது தான். அதாவது இவங்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான அடையாள உணர்வு இருக்கும்போது தான் வந்து நேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாருமே ஒரே வரலாற்றை பகிர்ந்து கொள்ளும்போது, இவங்களுக்கு எல்லாமே ஒரு பொதுவான ஒரு வம்சாவளி இருக்கும்போது, அண்ட் இவங்க எல்லாருக்குமே ஒரு பொதுவான மொழி, ஒரு பொதுவான கலாச்சாரம் இருக்கும்போது, ஒரு காமன் லாங்குவேஜ், ஒரு காமன் ட்ரெடிஷன் இருக்கும்போது, அண்ட் இவங்களுக்குள்ள வந்து இது நம்ம நாடு, இது நம்ம நாட்டு மக்கள் அப்படிங்கிற ஒரு தேசபக்தி உணர்வு வரும்போது தான் அது நேஷன் ஸ்டேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரியான தேசபக்தி உணர்வு வந்து அப்போ இருந்த காலகட்டத்தில் அந்த மக்கள்கிட்ட இருந்ததே இல்லை. ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த ராஜாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே வெவ்வேறு மொழி பேசுகிற மக்கள் இருப்பாங்க, அவங்களுடைய கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எதனால் அப்படின்னா, அப்போல்லாம் வந்து நாடு அப்படிங்கிற ஒன்று எக்ஸிஸ்ட் பண்ணவே கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து ஒரு ராஜாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க. அண்ட் இவங்களோட தாட்லாம் எப்படின்னா, நம்மளுடைய ராஜா இவர் தான், இவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நம்ம கேட்கணும். ஒருவேளை நம்ம ராஜா போரில் தோற்று போயிட்டாருன்னா ஒரு புது அரசர் நமக்கு வருவார், அவருடைய கட்டுப்பாட்டில் தான் நம்ம இருந்தாகணும். ஸோ இவங்க எல்லாருமே இப்படி யோசிச்சதுனால இவங்களுக்குள்ள தேசபக்தி அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்ததே கிடையாது. ஸோ நேஷன் ஸ்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம். டிஃபைன் நேஷன் ஸ்டேட் நிறைய தடவை போர்டு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க.
ஸோ நேஷன் ஸ்டேட்டோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் சிட்டிசன்ஸ் அண்ட் நாட் ஓன்லி இட்ஸ் ரூலர்ஸ் டெவலப் சென்ஸ் ஆஃப் காமன் ஐடென்டிட்டி அண்ட் ஷேர்ட் ஹிஸ்ட்ரி ஆர் டிசென்ட். இதுதான் நேஷன் ஸ்டேட்டோடைய டெஃபினேஷன். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, பிளெபிசைட். பிளெபிசைட் அப்படின்னா டைரக்ட் ஓட், அதாவது நேரடி வாக்களிப்பு. மக்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா, உங்களுக்கு இந்த விஷயத்தில் உடன்பாடு இருக்கா இல்லையா அப்படின்னு டைரக்டாகவே கேட்குறது தான் பிளெபிசைட். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா, த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அண்ட் தி ஐடியா ஆஃப் நேஷன். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன்னா என்ன அண்ட் தி ஐடியா ஆஃப் நேஷன், அதாவது நேஷன் தேசம் அப்படிங்கிற கான்செப்ட் எங்கேருந்து வந்தது, இதை பற்றி தான் நம்ம இந்த டாபிக்குள்ளே படிக்க போகிறோம். ஸோ 1789 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்தபோது தான் முதல்ல நேஷ்னலிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வெளிவந்தது. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் எப்போ நடந்தது? 1789. இந்த இயரை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா 789 அப்புறம் முன்னாடி ஒரு 1 போட்டுக்கோங்க, 1789. ஸோ 1789 தான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் நடந்தது. ஸோ ரெவல்யூஷன்னா என்ன? ஏதாவது ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டால் நம்ம அந்த ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரான்ஸில் நடந்த பெரிய மாற்றத்தை தான் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1789 ஆண்டு வரை ஃப்ரான்ஸ் வந்து ஒரு மொனார்க்கியாக தான் இருந்தது. அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டை வந்து ராஜா மகாராஜாக்கள் தான் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் நம்மளால் நிறைய மாற்றங்களை பார்க்க முடிஞ்சது. அதாவது அரசியலாகட்டும், அரசியல் அமைப்பாகட்டும், இது எல்லாத்துலேயுமே நிறைய சேஞ்சஸ் வந்தது. ஸோ ஃப்ரான்ஸில் நடந்த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் லெட் டு த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் sovereignty ஃப்ரம் த monarchy டு அ பாடி ஆஃப் ஃப்ரெஞ்ச் சிட்டிசன்ஸ். ஸோ பவர்ஸ் வந்து, அதாவது அதிகாரங்கள் வந்து மொனார்க்கியிலேருந்து சிட்டிசன்ஸ் கிட்ட மாற்றப்பட்டது. ஸோ பவர்ஸ் வந்து இப்போ சிட்டிசன்ஸ் கிட்ட மாற்றப்பட்டதுனால இப்போ சிட்டிசன்ஸ்க்கு தான் அங்கே நிறைய முக்கியத்துவம் கிடைச்சது. The revolution proclaimed that it was the people who would henceforth constitute the nation and shape its destiny. அதாவது ஃப்ரான்ஸ் நாட்டு மக்கள் தான் இனிமேல் இந்த தேசத்தையே உருவாக்குவாங்க, சட்டங்கள் எல்லாமே இனிமேல் இந்த மக்களால் தான் உருவாக்கப்படும், அண்ட் இவங்க தான் இந்த நாட்டுடைய எதிர்காலத்தையே வடிவமைக்க போகிறாங்க. ஃப்ரம் த வெரி பிகினிங் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸ் அப்படின்னா புரட்சியாளர்கள். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் அப்போ ஃப்ரான்ஸ் நாட்டில் புரட்சியை ஏற்படுத்திய புரட்சியாளர்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெவல்யூஷன் அப்படின்னா பெரிய மாற்றம். ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸ்க்கெல்லாம் இந்த ஃப்ரான்ஸ் நாட்டு மக்களுக்கிடையே ஒரு கலெக்டிவ் ஐடென்டிட்டியை உருவாக்கணுங்கிறது தான் ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. கலெக்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேஷன் ஸ்டேட். மக்களுக்கிடையே ஒரு பொதுவான மொழி, ஒரு பொதுவான கலாச்சாரம் அப்படிங்கிற ஒரு சில பொதுவான விஷயங்களை மக்கள் வந்து பகிர்ந்து கொள்வது தான் நேஷன் ஸ்டேட், நேஷ்னலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் ஐடென்டிட்டியை தான் மக்களுக்கிடையே உருவாக்கணுங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் த மெயின் எய்ம் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, டு கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் ஐடென்டிட்டி அமாங்ஸ் த ஃப்ரெஞ்ச் பீப்புள். இந்த மாதிரி மக்களுக்கிடையே ஒரு சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் ஐடென்டிட்டியை கொண்டு வரணுங்கிறதுக்காக இவங்க 2 கருத்துக்களை பரப்ப ஆரம்பித்தாங்க. த ஐடியாஸ் ஆஃப் லா பாத்ரி which means the fatherland, அதாவது தாய்நாடு, and le citoyen, அதாவது the citizens, குடிமக்கள், நம்ம எல்லாருமே இந்த நாட்டு குடிமக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக இந்த 2 கருத்துக்களை பரப்ப ஆரம்பித்தாங்க. இது நம்ம தாய்நாடு, இது நம்ம நாட்டின் குடிமக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கிடையே வரணும். நம்ம எல்லாருமே ஒன்றா இருப்போம், நம்ம எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கிடைக்கும், நம்ம எல்லாருமே சட்டத்துக்கு முன்னாடி ஈக்குவலாக இருப்போம் அப்படிங்கிற இந்த ஐடியா ஆஃப் ஈக்குவாலிட்டியை அவங்க நாட்டுக்குள்ளே அவங்க கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இவங்க ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃப்ளாகை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு புதிய ட்ரைகலர் ஃப்ளாகை அவங்க நாட்டுக்காக சூஸ் பண்ணாங்க. தி எஸ்டேட் ஜெனரல் வாஸ் எலெக்டட் பை த பாடி ஆஃப் ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் அண்ட் ரீநேம்ட் த நேஷனல் அசம்பிளி. எஸ்டேட் ஜெனரல் அப்படிங்கிறது வந்து நம்ம நாட்டில் பார்லிமெண்ட் எப்படியோ அதே மாதிரி அங்கே எஸ்டேட் ஜெனரலில் வந்து அந்த நாட்டில் நடக்கிற இஷ்யூஸ் பற்றி அண்ட் அந்த நாட்டுக்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை பற்றி அந்த நாட்டு ராஜாக்கள் மற்றும் அமைச்சர்கள் எல்லாரும் கலந்து ஆலோசனை செய்வாங்க. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி எஸ்டேட் ஜெனரலில் இருந்த அமைச்சர்கள் எல்லாரையுமே அந்த நாட்டு ராஜாக்கள் தான் தேர்ந்தெடுத்தாங்க. பட் இனிமேல் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் எஸ்டேட் ஜெனரலில் இருந்த அமைச்சர்களை அந்த நாட்டின் ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த நாட்டின் ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறமுமே ஒரு சில பேருக்கு தான் வந்து அந்த நாட்டில் வாக்களிக்கிற உரிமையை கொடுத்துருந்தாங்க. அண்ட் எஸ்டேட் ஜெனரலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நேஷனல் அசம்பிளி அப்படின்ட்டு மறுபெயரிடப்பட்டது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நியூ ஹிம்ஸ் வேர் கம்போஸ்ட், ஓத்ஸ் டேக்கன்ஸ் அண்ட் மார்டர்ஸ் காமமரேட்டட், ஆல் இன் த நேம் ஆஃப் நேஷன். அதாவது புதிய தேசிய கீதம், புதிய தேசிய பாடல்களை கம்போஸ் பண்ணாங்க, உறுதிமொழிகள் எடுக்கப்பட்டன, தேசத்திற்காக உயிர் நீத்த தியாகிகள் நினைவு கூறப்பட்டனர்.
ஏன்னா இந்த தியாகிகள் எல்லாருமே வந்து அவங்க நாட்டு ராஜாக்களுக்காக மட்டும் இல்லாமல் அவங்க நாட்டுக்காகவே அவங்க உயிரை தியாகம் பண்ணதுனால. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் வாஸ் புட் இன் பிளேஸ். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமை இப்போ சென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க. அதாவது நிர்வாக அமைப்பு மத்திய அரசின் கீழ் கொண்டு வரப்பட்டது. And it formulated uniform laws for all citizens within its territory. அதாவது ஒரு டெரிட்டரி, ஒரு பகுதிக்குள்ளே வாழும் எல்லா குடிமக்களுக்குமே ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் லாஸ், அதாவது ஒரே மாதிரியான சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா internal custom duties and dues were abolished and a uniform system of weights and measures were adopted. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் நிறைய டெரிட்டரிஸ் இருந்தது. இப்போ இந்த பிக்சரை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய டெரிட்டரிஸ் இருந்தது. அண்ட் மக்கள் வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு செல்லும் போதெல்லாம் வந்து அவங்க டேக்ஸ் கட்டுற மாதிரி இருந்தது. சப்போஸ் அவங்க வந்து இங்கேருந்து இங்கே போகும்போது ஒரு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு போகும்போது டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அண்ட் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே ஒரு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கஸ்டம் டியூட்டிஸ் எல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வேர் அடாப்டட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 மீட்டர் துணியுடைய அளவு இந்த பகுதியில் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா இதே 1 மீட்டர் துணியுடைய அளவு வேறு பகுதிக்கு செல்லும்போது இதை விட பெருசாக இருக்கலாம், இல்லை இதை விட கம்மியாக இருக்கலாம். அண்ட் இன்னொரு பகுதிக்கு போகும்போது அங்கேயுமே அதே 1 மீட்டர் துணியுடைய அளவு அவங்க ஃபாலோ பண்ணாமல் அதோட மெஷர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் இவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரியான வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் இல்லாததுனால நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டது. ஸோ இதனால தான் இவங்க வந்து ஒரு யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் டயலெக்ட்ஸ் வேர் டிஸ்கரேஜ்ட் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஆஸ் இட் வாஸ் ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் இன் பாரிஸ் பிகேம் த காமன் லாங்குவேஜ் ஆஃப் த நேஷன். ரீஜனல் லாங்குவேஜஸ்க்கெல்லாம் வந்து அவங்க அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜை ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தாங்க. எதனால அப்படின்னா பாரிஸில் இருந்து நிறைய மக்கள் ஃப்ரெஞ்ச் மொழியை வந்து எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் பயன்படுத்தினாங்க. ஸோ இதனால ஃப்ரெஞ்ச் மொழி வந்து அந்த நாட்டின் காமன் லாங்குவேஜ், அதாவது பொது மொழியாக அறிவிக்கப்பட்டது. ஸோ இந்த பேராகிராஃபில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் இந்த கொஸ்டின் நிறைய தடவை போர்டு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த மெஷர்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸ் டு கிரியேட் அ சென்ஸ் ஆஃப் கலெக்டிவ் ஐடென்டிட்டி அமங்ஸ்ட் த ஃப்ரெஞ்ச் பீப்புள். இந்த கொஸ்டினை வந்து 3 மார்க்லேயும் கேட்கலாம், 5 மார்க்லேயும் கேட்கலாம். 3 மார்க்கில் கேட்டாங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் அண்ட் 4 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஒருவேளை 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 7 பாயிண்ட்ஸையும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸ் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் கொண்டு வந்த சேஞ்சஸ் பற்றி நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். The revolutionaries further declared that it was the mission and the destiny of the French nation to liberate the people of Europe from despotism. In other words, to help other peoples of Europe to become nation. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸோட முக்கியமான நோக்கம் மக்களுக்கிடையே ஒரு கலெக்டிவ் ஐடென்டிட்டியை கொண்டு வரணுங்கிறதாக தான் இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இதே மாதிரி அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான நோக்கமும் இருந்தது. அதாவது யூரோப்பில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாரையுமே டெஸ்பாட்டிசம் அப்படின்னா அரசர்களின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவித்து இவங்க எல்லாருக்குமே இவங்க நாட்டினுடைய டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில், அதாவது முடிவெடுக்கும் செயல்பாட்டில் ஒரு பெரிய பங்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு புரிய வைக்கிறது தான் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸுடைய இன்னொரு முக்கியமான நோக்கமாக இருந்தது. ஃப்ரான்ஸில் நடந்துட்டு இருந்த இந்த நிகழ்வுகள்லாம் வந்து மற்ற யூரோப்பியன் சிட்டிஸில் பரவும் போது அங்கே இருந்த மாணவர்கள் மற்றும் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜாக்கோபின் கிளப்பை வந்து அமைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ஜாக்கோபின் கிளப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாணவர்களாலும் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் மக்கள், அதாவது நடுத்தர வர்க்க மக்களாலும் உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் சங்கம் தான் வந்து ஜாக்கோபின் கிளப். ஸோ 1790s பார்த்தீங்கன்னா ஜாக்கோபின் கிளப்புடைய மெம்பர்ஸ் எல்லாருமே ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸோடைய சேர்ந்து ஹாலாண்ட், பெல்ஜியம், ஸ்விட்சர்லாண்ட், இட்டாலி போன்ற இடங்களுக்கெல்லாம் போய் அவங்க பிரச்சாரங்களே செய்ய ஆரம்பித்தாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முழு யூரோப்லேயுமே ரெவல்யூஷனரி வார் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, அதாவது புரட்சி போர்கள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் வெளிநாடுகளிலுமே த ஐடியா ஆஃப் நேஷனலிசம் பரவ தொடங்கிருச்சு. ஸோ இங்கே உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. இது mid-18th century யூரோப்புடைய மேப். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் இருக்குது, நெதர்லாண்ட்ஸ் இருக்குது, ஸ்பெயின் இருக்குது, ஸ்விட்சர்லாண்ட், இங்கிலாந்து. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த 4 டைரக்ஷனில் இருந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் அங்கே இருந்த மக்களுக்கு அங்கே இருந்த மொனார்க்கியை அபாலிஷ் பண்ணுறதுக்கு உதவி செஞ்சாங்க. ஸோ நெப்போலியன் போனாபார்ட் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸ் இருந்தாங்க இல்லையா, அந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸ் எல்லாருக்குமே இவர் தான் வந்து லீடராக இருந்தார். இவருடைய தலைமையில் தான் வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனரிஸ் ஃப்ரான்ஸ் நாட்டில் அந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அண்ட் இவர் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மியோடைய ஜென்ரலாகவும் இருந்தார்.
ஸோ நெப்போலியன் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் போனாரோ அங்கே எல்லாம் மொனார்க்கியை அபாலிஷ் பண்ணிவிட்டு அவருடைய கண்ட்ரோல்குள்ளே வந்த டெரிட்டரிஸ் எல்லாத்துலேயுமே அவர் ஃப்ரான்ஸ் நாட்டில் என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தாரோ என்னென்ன ரீஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரோ அது எல்லாத்தையுமே இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தார். Through a return to monarchy, Napoleon had no doubt destroyed democracy in France, but in the administrative field, he had incorporated revolutionary principles in order to make the whole system more rational and efficient. மொனார்க்கியை அபாலிஷ் பண்ணிவிட்டு டெமோக்ரஸியை கொண்டு வரணுங்கிறது தான் நெப்போலியனுடைய முக்கியமான நோக்கமாகவே இருந்தது. அண்ட் ஃப்ரான்ஸ் நாட்டு மக்கள் எல்லாருக்குமே இவர் தான் தலைவராக இருந்தார். பட் என்ன ஆச்சு அப்படின்னா நாள் போகிற போக்கில் மக்கள் எல்லாரையுமே இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாரு. அண்ட் மக்கள்கிட்ட இவருடைய அதிகாரங்களை எல்லாத்தையுமே காமிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதனால் ஃப்ரான்ஸில் இருந்த டெமோக்ரஸி கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருச்சு, அதாவது டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன தான் நெப்போலியன் ஃப்ரான்ஸ் நாட்டில் மொனார்க்கியை அபாலிஷ் பண்ணிவிட்டு டெமோக்ரஸியை கொண்டு வந்திருந்தாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே இவரே ஒரு மொனார்க்குடைய ரோலை ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் இருந்தாலுமே நெப்போலியன் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டில் நிறைய நல்ல நல்ல ரெவல்யூஷனரி பிரின்சிபல்ஸ்லாம் கொண்டு வந்தார். அதாவது சில புதிய நல்ல நல்ல சட்டங்கள் எல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அண்ட் இவர் எடுத்த இந்த நடவடிக்கைகள் எல்லாமே ஒட்டுமொத்த சிஸ்டத்துலேயுமே ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்துச்சு. அண்ட் இவர் எடுத்த இந்த நடவடிக்கைகள் ஃப்ரான்ஸில் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் எல்லாருக்குமே நல்ல பயனுள்ளதாகவும் பலனளிப்பதாகவும் இருந்தது. The Civil Code of 1804, usually known as the Napoleonic Code. Napoleon the Civil Code of 1804 introduce பண்ணாரு, which is also known as the Napoleonic Code. இது 1 மார்க்கில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். Who introduced the Civil Code of 1804? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, did away with all privileges based on birth. ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி பணக்காரவங்களுக்கு பிறப்பால் அளிக்கப்பட்ட நிறைய சலுகைகள் இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே இவர் நீக்கிட்டாரு. நீங்கள் கிளாஸ் 9 ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் லெசனில் படிச்சிருப்பீங்க. அந்த காலத்தில் மக்களை 3 கேட்டகரியில் பிரிச்சிருந்தாங்க, as clergy, nobility and peasants. ஸோ கிளர்ஜி அண்ட் நொபிலிட்டி கேட்டகரியில் வந்த மக்களுக்கு அரசால் நிறைய சலுகைகள் வழங்கப்பட்டது. இவங்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருந்ததே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சலுகைகள் எல்லாத்தையுமே நெப்போலியன் நீக்கிட்டாரு. எதனால் அப்படின்னா, டு பிரிங் ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா அண்ட் டு பிரிங் ஈக்குவாலிட்டி இன் த சொசைட்டி. சமுதாயத்தில் மக்கள் எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படணுங்கிறதுக்காகவும் அண்ட் சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமமாக நிற்கணுங்கிறதுக்காகவும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரைட் டு ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்தார். அவங்க சொந்த பணத்தில் யாராவது ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு இல்லாட்டி அவங்க குடும்பத்தினருக்கு சொந்தமாகிவிடும். அண்ட் ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டுடைய கண்ட்ரோலில் இருந்த மற்ற பகுதிகள், அதாவது டச் ரிப்பப்ளிக் இன் சுவிட்சர்லாந்து, இட்டாலி, ஜெர்மனி, இங்கே எல்லாத்துலேயுமே நெப்போலியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டமை சிம்பிளிஃபை பண்ணார். ஃபூடல் சிஸ்டமை அபாலிஷ் பண்ணார். ஃப்ரீட் பெசன்ஸ் ஃப்ரம் சர்ஃப்டம் அண்ட் மனோரியல் டியூஸ். ஃபூடல் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூரோப்பில் ஃபாலோ பண்ண ஒரு சிஸ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏழை விவசாயிகள் அரசர்களுடைய நிலத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க அரசர்களுடைய நிலத்தில் வேலை பார்த்து அதன் மூலமாக இவங்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுவாங்க. அண்ட் பதிலுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அரசர்கள் நாட்டில் போர் நடக்கும்போது இவங்களுக்கு இராணுவ பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அண்ட் இந்த ஃபூடல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எல்லாமே அந்த அரசர்கள் அண்ட் இந்த லேண்ட் ஓனர்ஸே எடுத்துக்குவாங்க. அண்ட் இந்த விவசாயிகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மட்டும் இல்லாமல் இவங்க குடும்பத்தினர்கள் அனைவரும் சேர்ந்து தலைமுறையாக அடிமைகளாக அதே நிலத்தில் அந்த அரசர்களுக்கு வேலை பார்த்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதை தான் இங்கே ஃப்ரீட் பெசன்ஸ் ஃப்ரம் சர்ஃப்டோம் அண்ட் மனோரியல் டியூஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விவசாயிகளை சீரழிவிலிருந்து விடுவித்தார். ஸோ சர்ஃப்டம் அப்படின்னா அடிமைத்தனம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன் டவுன்ஸ் டூ கில்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேர் ரிமூவ்ட். அண்ட் இந்த டவுன்ஸ் டூ கில்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேர் ரிமூவ்ட். கில்ட் அப்படின்னா ட்ரேட் அண்ட் ப்ரொடக்ஷனை சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன். அங்கேயும் இருந்த சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இவர் நீக்கிட்டார். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணதுனால ட்ரேடர்ஸ், பிஸ்னஸ்மேன், ஆர்டிசன்ஸ்க்கெலாம் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபமாயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் வேர் இம்ப்ரூவ்ட். போக்குவரத்து மற்றும் தொடர்பு சம்பந்தமான துறைகளிலுமே இவர் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை கொண்டு வந்தார். இதனால் ஃப்ரான்ஸ் ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி பெசன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ்க்கெலாம் ஃபூடல் சிஸ்டம் அபாலிஷ் பண்ணதுனால, ஆர்டிசன்ஸ், நியூ பிஸ்னஸ்மேன்ஸ்க்கெலாம் கில்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணதுனால இவங்க இந்த புது சுதந்திரத்தை ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க.
ஸோ ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு செல்லும் போதெல்லாம் கஸ்டம் டியூட்டிஸ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இதெல்லாமே வந்து ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஸ்டாண்டர்டைஸ்டு சிஸ்டம் ஆஃப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையுமே வெவ்வேறு மாதிரியான கரன்சிஸ் முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் நிறைய குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி குழப்பங்களை வந்து தவிர்க்கிறதுக்காகவே இவங்க வந்து ஒரு காமன் கரன்சியை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த காமன் கரன்சியை கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த நாட்டில் எங்கே இருந்தாலுமே அந்த ஒரே கரன்சியை தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா ட்ரேடர்ஸ், பிஸ்னஸ்மென் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடியூசர்ஸ்க்கெலாம் அவங்க கூட்ஸை வந்து ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஸோ இந்த பேராகிராஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் எனி 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் நெப்போலியனிக் கோட் 3 மார்க்கில் கேட்கலாம். அண்ட் 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த ரிஃபார்ம்ஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை நெப்போலியன் இன் த ரீஜியன் அண்டர் ஹிஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி நெப்போலியனால் நடைமுறைக்கு கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாமே ஒரு சில மக்களுக்கு சாதகமாக அமைஞ்சாலும் ஒரு சில மக்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஹாலண்டில், ஸ்விட்சர்லாண்ட், பிரசல்ஸ், மெயின்ஸ், மிலான், வர்சாவ்லெல்லாம் வந்து ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸ் ஒரு சுதந்திரத்தின் முன்னோடிகளாக வரவேற்கப்பட்டாங்க. ஏன்னா இந்த ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸ் நெப்போலியனுடைய தலைமையில் எந்த இடத்தெல்லாம் போய் விசிட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் மொனார்கி அபாலிஷ் பண்ணிவிட்டு டெமோக்ரஸியை கொண்டு வந்ததுனால மக்கள் இவங்களை வந்து ஹார்பிங்கர்ஸ் ஆஃப் லிபர்ட்டியாக பார்த்தாங்க. அதாவது சுதந்திரத்தின் முன்னோடிகளாக பார்த்தாங்க. அண்ட் நாள் போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இருந்த அந்த உற்சாகம் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போகிற போக்கில் விரோதமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. As it became clear that the new administrative arrangements did not go hand in hand with political freedom. ஏன்னா இவங்க கொண்டு வந்த சில புதிய நிர்வாக அமைப்புகள் மக்களுக்கு பொலிட்டிக்கல் ஃப்ரீடமை கொடுக்கல. ஸோ பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அப்படின்னா மக்கள் வந்து நாட்டினுடைய டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, மக்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கிடைக்கிறது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் நெப்போலியன் கொண்டு வந்த புதிய நிர்வாக அமைப்பில் இல்லை. அண்ட் இதனால மக்களுமே நெப்போலியனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்க்ரீஸ் டாக்ஸேஷன், டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சென்சார்ஷிப் அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக எதையுமே எழுத முடியாது, பப்ளிஷ் பண்ண முடியாது. அண்ட் ஃபோர்ஸ் கான்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன்டு த ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸ், மக்களை வந்து கட்டாயப்படுத்தி ஃப்ரெஞ்ச் இராணுவத்தில் சேர்க்குறது. இந்த மாதிரியான ட்ராபேக்ஸ்னால தான் மக்கள் வந்து நெப்போலியனை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல் சீம் டு ஓவர்வே த அட்வான்டேஜஸ் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ். என்ன தான் நெப்போலியன் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீல்டில் சில நல்ல ரெவல்யூஷனரி பிரின்சிபல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாலுமே இந்த மாதிரியான ட்ராபேக்ஸ், அதாவது இன்க்ரீஸ் டாக்ஸேஷன், லேக் ஆஃப் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், சென்சார்ஷிப், ஃபோர்ஸ்ட் கான்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன்டு த ஃப்ரெஞ்ச் ஆர்மிஸ், இந்த மாதிரியான ட்ராபேக்ஸ் எல்லாமே மக்கள் வந்து நெப்போலியனை வெறுக்கிறதுக்கான காரணமாயிடுச்சு. ஸோ இந்த பேராகிராஃபில் இருந்து ட்ராபேக்ஸ் ஆஃப் நெப்போலியனிக் கோடை பற்றி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்குது. விச் கண்ட்ரி டிட் ஆர்டிஸ்ட் ஃபெட்ரிக் சோரியோ பிலாங் டு? உங்களுக்கு இந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சர் தெரியும்னா காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த டாப்பிக்கோட இந்த லெசனுடைய பார்ட் 1 முடிவுக்கு வருது. இந்த லெசனுடைய பார்ட் 2 நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் கன்சிடர் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you all for watching my dear students. Bye bye.